ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப குயிக்கான ஒரு மீல் ப்ரெப் ஐடியாஸ் அண்ட் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவில் எண்டில் வந்து ஒரு சில பேசிக் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீல் ப்ரெப்னாலே முதல்ல வந்து நம்ம அந்த மீல்ஸ் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறது தான். இங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். காஸ்கோலேருந்து ஹெச்பிலேருந்து வாங்கின ஐட்டம்ஸ். மெயினாக வந்து இப்போ நெய் காய்ச்சணும்னா வெண்ணெய், அதே மாதிரி இப்போ குழந்தைகள் சம்மர் பிரேக்கில் இருக்கிறதுனால சால்டட் பட்டர், ஏன்னா ப்ரெட்டு ஆர் பன்ஸ் அது மாதிரி எதே இருந்ததுன்னா ஹேண்டியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்நாக் ஆர் எதையும் டக்குன்னு எதையும் பண்ணி கொடுக்கணும்னா. அதே மாதிரி நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய் வாங்க மாட்டேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்கி அதை வந்து துருவி வச்சுண்டோ ஆர் அதை சில்லு போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த வீக் வந்து பீட்சா பண்ணணும் அப்படின்னா நான் பீட்சாக்கு அந்த பிரெட் ஃப்ளவர், சீஸ் இது எல்லாமே நான் கரெக்டாக லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வருவேன். இன்னொன்று ஒன்று என்னதுன்னா, நான் வந்து மீல் ப்ரெப் வந்து சாமான் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் நான் வந்து என்ன மெனுன்னு டிசைட் பண்ணிப்பேன். அதுவும் எனக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது, இந்த நாள் இந்த மெனு தான் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் சாமான் வேஸ்ட்டாக போகாத மாதிரி நான் வந்து கரெக்டாக என்னோட மீலை பிளான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு வாரம் 10 days வரணும்னா அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறதும் ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா நம்ம அப்படியே இந்த பிளாஸ்டிக் பேக்கில் கொத்தமல்லியோ பச்சை மிளகாயோ அதெல்லாம் வச்சோன்னா ஒரு மாதிரி அழுகி போயிடும் டக்குன்னு. இது மாதிரி டப்பாவில் போட்டு டிஷ்யூவோ துணியிலையோ பேப்பர்லேயோ சுற்றி வச்சோன்னா கொஞ்சம் நிறைய நாள் வரும். எல்லாத்தையும் கரெக்டாக பேக்லேயோ டப்பாலேயோ போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து தெரியற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா வேஸ்டேஜ் நிறைய கம்மியாகும். அடுத்தது வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கட்டில் நான் வந்து இது மாதிரி க்ரீன் சட்னி பண்ணி வச்சுட்டுடுவேன். இது வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வெரைட்டியில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எதையும் இப்படி நம்ம சாண்ட்விச் பண்ணணும், அது மாதிரினா குயிக்காக ப்ரெட்டில் இதை தடவி வெஜிடபிள்ஸ் வச்சு குயிக்காக ஒரு சாண்ட்விச் பண்ணிடலாம். எஸ்பெஷலி இந்த சம்மர் பிரேக் டயத்தில் வந்து எதையும் ஸ்நாக் வேணும்னா சட்டுன்னு நம்ம பண்ணிட முடியும். அதே மாதிரி இதில் புதினாவும் போட்டு அரைச்சி நம்ம உள்ளே வச்சு விட்டோம்னா எதே ஒரு நாள் வந்து ரொம்ப குக் பண்ணுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா சாத்தை மட்டும் வடிச்சு விட்டு புதினா இந்த சட்னியை போட்டு ஒரு வதக்கிட்டு புதினா ரைஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இது மாதிரி 2 சட்னி பண்ணி வச்சுட்டுன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் ஒரு வெரைட்டி இருக்கும். நம்ம சப்பாத்தி வேணுன்னா ஒரு உருளைக்கிழங்கு பண்ணால் கூட இது மாதிரி சட்னி வச்சு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுக்கறச்சே வந்து ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று ஒன்று என்னதுன்னா, இப்போ நம்மள்ட்ட எல்லா டயத்துலையும் பிக்கல் இருக்காது, ஒரு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பிக்கல் நம்மளுக்கு கிடைக்கல இந்தியன் ஸ்டோரில் அப்படின்னா கூட இங்கே வந்து காரம் நல்லா ஒரு காரம் பிடிக்கும் அண்ட் ஒரு காரம் ஒரு ஸ்பைசினஸ் வேணும் நம்ம லஞ்சுலையோ டின்னர்லையோனா இது மாதிரி மிளகா வந்து நான் வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வதக்கின்னு விடுவேன். அது வந்து ஸ்லைட்டாக இது மாதிரி ப்ரௌன் ஆனும், பச்சையாக இருந்ததுன்னா ரொம்ப காரம், ப்ரௌன் ஆன அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக அதில் லெமனோ லைமோ புழிஞ்சு வச்சிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியும். கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்புறம் லெமனோ லைமோ நம்ம புழிஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு கிளாஸ் டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து எஸ்பெஷலி கர்ட் ரைஸோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு கர்ட் ரைஸ் இது மாதிரி நல்ல ஒரு காரமாக மிளகா காரம், அதுவும் நம்ம அதில் லெமன் புழிஞ்சிருக்கிறதுனால காரம் புளிப்பு ரெண்டும் இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே காரம் தூக்கி அடிக்காது. இப்போ இதில் இம்பார்ட்டண்ட் என்னதுன்னா, இது வந்து நான் யூஸ்வலாக வாங்கிட்டு வந்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுப்பேன். பட் நம்மளுக்கு சாமான் வேஸ்ட் ஆவேண்டாம் அப்படின்னா கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அழுகி போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கொத்தமல்லி சட்னி பண்ணி வச்சுட்டுடலாம், தொகையல் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து அழுகி போகிற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகா இது மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃபுட்டு வந்து நிறைய வேஸ்ட் வந்து நம்ம அவாய்டு பண்ணலாம். அடுத்தது வந்து இங்கே தோசை மாவோ இட்லி மாவோ நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே வந்து யூஸ்வலாக தோசை மாவுக்கு வந்து நான் ஒன்றா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணி மாவு பண்ணுவேன், இல்லைன்னா அடை மாதிரி நிறைய பருப்பு எல்லாம் போட்டு அந்த மாதிரியும் மாவு அரைச்சி வச்சுப்பேன். இல்லைன்னா இப்போ வந்து நிறைய மில்லட்ஸ் போட்டு நான் தோசை அடைமாலாம் அரைச்சி வச்சுக்கிறேன். அது ஹெல்த்தியும், நம்மளுக்கு வந்து எதே ஒரு நாள் குக் பண்ணலை ஆர் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் ஆர் டின்னருக்கு வந்து ஒரு நாள் பெரிய எலாபரேட்டாக ஒன்றும் நம்ம குக் பண்ணலைன்னா இந்த மாவு வச்சுட்டு நம்ம எதையும் விதவிதமாக சட்னி பண்ணி கூட சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஹெல்தி மீல் பிளானிங்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 3 to 4 நாள் வந்து இது மாதிரி சோக்டு பீன்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து யூஸ்வலாக க்ரீன் முங்கு வந்து சோக் பண்ணி அதை ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுப்பேன். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு இது மாதிரி கேசரோலில் போட்டு பேண்ட்ரியில் வச்சுட்டேன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே நல்லா பெருசாகவே ஸ்ப்ரவுட் வந்துடும். அதில் வந்து சிம்பிளாக நம்ம சாலட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா மூங் போட்டு ஒரு சுண்டல் கூட பண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப இன்னொரு பேசிக் டைம் சேவிங் டிப் என்னது தெரியுமா? இது மாதிரி நம்ம வந்து ஒரு குக்கர் ஆர் இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம சாமான் வைக்கிறச்சு நைட்டுக்கும் சேர்த்து ஆர் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு எதே நம்ம ப்ரெப் பண்ணோன்னா அதுவும் சேர்த்து வச்சுட்டோன்னா டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், நம்ம வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ காலம்புற சாம்பாருக்கு வந்து பருப்பு வைக்கிறச்சே நான் ராத்திரிக்கு உருளைக்கிழங்கு போட்டு பராட்டா பண்ணலான் இருந்தேன். ஸோ பராட்டாக்கும் உருளைக்கிழங்கையும் வச்சுட்டேன். அது வந்து எனக்கு 2 அட்வான்டேஜ். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறிடும், அதே மாதிரி நைட் எனக்கு பராட்டா பண்ணுறச்சே டக்குன்னு நான் வந்து மாவு பிசைஞ்சு விடலாம். அதுக்கப்புறம் இந்த பராட்டா ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ரெசிபி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் விடுறேன், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில டைம் வந்து நம்ம அந்த கிராசரியோட அந்த எண்ட் ஆஃப் த வீக் பார்த்தோன்னா சாமான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மள்ட்ட, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே ஒரு சில டைம் கொஞ்சோண்டு கேபேஜ் இருக்கும், இல்லாட்டா எதையும் ஒரு வெஜிடபிள் கொஞ்சமாக பாக்கி இருக்கும். அதை நம்ம கறிக்கும் யூஸ் பண்ண முடியாது, கூட்டுக்கும் காணாது. அதனால் அந்த மாதிரி டயத்தில் இது மாதிரி ஒரு தொகையல் ஒரு ஸ்பைஸியாக ஒரு சட்னி அரைச்சி வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். தோசை இட்லியோடையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரைஸோட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து நான் வந்து சிம்பிளாக உளுத்தம் பருப்பு, ஜீரகம், அதே மாதிரி சேப் மிளகா, கொஞ்சமாக புளி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, அந்த பூண்டு வந்து ஒரு ஃப்ளேவருக்கு அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டான அப்புறம் இப்போ என்கிட்ட வந்து கொஞ்சமாக கேபேஜ் பாக்கி இருந்தது. இது மாதிரி கேபேஜ் போட்டு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரை, ரொம்ப நேரம் அதை வதக்கினோன்னா கேபேஜ் வந்து தண்ணி விட்டுடும். ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு கூல் ஆன அப்புறம் அதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம வந்து போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு திரும்பி வதக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 4 நாள் வரைக்கும் இந்த சட்னியை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம டெய்லி குக்கிங்க்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் தாளிச்சு கொட்டுற ஐட்டம் வேணும். காரப்பொடி, மஞ்சப்பொடி, இது எல்லாமே நம்ம மசாலா டப்பாவில் ரொப்பி வச்சுட்டோன்னா குக்கிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு சின்ன டாஸ்க் தான், பட் மீல் ப்ரெப் டயத்தில் நம்ம இது பண்ணிட்டோன்னா ரொம்ப நம்மளுக்கு சட்டுன்னு நம்ம எடுத்து டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இதே மாதிரி மசாலா டப்பாக்கு அடியில் நம்ம ஒரு குட்டி துணியோ இல்லைனா பேப்பர் டவல் அது மாதிரி விரிச்சு வச்சுட்டோன்னா அடியில் வந்து ரொம்ப அழுக்காகாது, டக்குன்னு நம்மளுக்கு க்ளீன் பண்ண அவசியம் இருக்காது. அதே மாதிரி டப்பாவில் பருப்பு, அதே மாதிரி சர்க்கரை இல்லைன்னா டீ பொடி என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கோ அது வந்து நம்ம வீக்கெண்ட் டைத்லேயோ ஆர் நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா குக்கிங் வந்து ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ்வே நிறையவே வாங்கி வச்சுருப்பேன். நிறையனா நான் என்னோடய ஃபேமிலியோட ப்ரிஃபரன்ஸ், எங்கள் ஃபேமிலியில் எந்த வந்து நிறைய எங்களுக்கு கன்சியூம் ஆகுமோ அது கண்டிப்பாக வாங்கி வைப்பேன். வாழைப்பழம் வந்து எவ்ரி வீக் வாங்குவேன். ஆனால் இது மாதிரி பெர்ரீஸ் வந்து ஒரு சில வீக்கில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸ்ட்ராபெரி வாங்குகிற வீக் வந்து நான் வேறு பெர்ரீஸ் வாங்க மாட்டேன். நான் ஸ்ட்ராபெரி வந்து காஸ்கோவில் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி இது மாதிரி டேட்ஸ், பீனட்ஸ், கொஞ்சம் எதை இண்டியன் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே நான் வாங்கி வச்சுருப்பேன். பெர்ரீஸ் வந்து சில டைம் நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணலை, அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக ஆக போகிறது, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் வந்து ஆகாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டாப் பார்ட்டை வந்து நம்ம கத்தியால் எடுத்துட்டு ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஸ்மூதிலாம் பண்ணுறச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாமான் கெட்டும் போகாது. இப்போ வந்து நான் ஒரு குட்டி டிப்ஸ் வந்து எனக்கு வந்து எது டக்குன்னு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அது ஷேர் பண்ணுறேன். வீக்கெண்ட் டயத்தில் வந்து ஆர் எப்போ டைம் இருக்கோ, வீக்கெண்டுன்னு இல்லை எப்போ டைம் இருக்கோ இது மாதிரி நைஃப் எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம ஷார்பன் பண்ணி வச்சுட்டோன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு சட்டுன்னு அந்த வேலை முடிஞ்சிடும். கத்தி வந்து மொன்னையாக இருந்ததுன்னா கிச்சனில் வேலையே ஓடாது. ஸோ இது மாதிரி நைஃப் ஷார்ப்னர் வந்து இதை நான் ஐக்கியாவில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து லோக்கல்லையும் நிறைய மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து நான் டிஃப்ரெண்ட் சைஸில் கேசரோல் வச்சுட்டுருக்கேன். ஒரு சில நாள் வந்து மார்னிங் ரொம்ப அர்லியே குக் பண்ணி நான் டேபிளில் வச்சுடுவேன். ஸோ அந்த டயத்தில் வந்து இது மாதிரி கேசரோலில் போட்டு வச்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே வார்மாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்ப்ரவுட்டுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து முதலியே வீடியோவில் சொன்ன மாதிரி இது மாதிரி க்ரீன் முங்கோ எனி ஐட்டம் நம்மளுக்கு வந்து அந்த காலாச்சனா அது மாதிரிலாம் ஸ்ப்ரவுட் பண்ணோன்னா கூட இது மாதிரி கேசரோலில் போட்டு வச்சுட்டா 2 நாள்லேயே நல்லா பெருசாக ஸ்ப்ரவுட் ஆகிடும். அடுத்த ஐட்டம் நம்ம இந்தியன் குக்கிங்க்கு வந்து இது மாதிரி குக்கர், நான் வந்து 2 டைப் ஆஃப் குக்கர் வச்சுட்டுருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, ஒன்று குட்டி குக்கர். இது எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு டக்குன்னு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 குக்கர் கையில் இருந்ததுன்னா நம்மளுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். குக்கர் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து இப்போ இன்ஸ்டன்ட் பாட் வந்து வந்தாச்சு. இன்ஸ்டன்ட் பாட் வந்து அவ்வளோ ஹேண்டியாக இருக்கும். நம்ம இந்தியன் குக்கிங்லேருந்து எல்லாமே இதில் பண்ணிட முடியும். 1 பாட் மீலாக இருக்கட்டும், எனிதிங் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். மெயினாக இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தயிர் கூட நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ கோல்டு, அதுவும் வின்டர் சீசனில் வந்து தயிர் வந்து உரையலைன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணால் ரொம்பவே சூப்பராக தயிர் வந்து நல்லா திக்காக உறைஞ்சிடும்.
நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் காஸ்கோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ஒன்று குட்டி வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து நல்ல குவாலிட்டி கிளாஸ் டப்பா தான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிஞ்சின சாப்பாடை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்னாப் ஆகிறதுனால இன்னும் லீக் ஆகாது, நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து அழுக்காகாது. நான் வந்து இது காஸ்கோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் என்னோட டீட்டெயில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.